இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக விவசாயிகளுக்கு முழுமையான பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணி இன்றைக்கி ஒரு அதிரடியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் இன்றைக்கி இந்த ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களால் 25/5/2026 அன்றைய தேதியில் ரூபாய் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஸோ இதுக்கு முன்னாடியே போன மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வரைக்கும் யாருக்கெல்லாம் பயிர்க்கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு 100% தள்ளுபடி அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் தமிழகம் முழுவதில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாய கடன் தள்ளுபடி கொடுத்து மறுசீலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு தரப்புலேருந்து கோரிக்கை வந்துச்சு. அதன் காரணமாக மீண்டும் இந்த பயிர்க்கடன் கொடுத்து மறுபரிசீலனை செஞ்சு இன்றைக்கி வந்து அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்கள், அதாவது இம்மறு ஆய்வுக் கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண்மை, உழவர் நலத்துறை, கூட்டுறவு நலத்துறை, நிதித்துறை, திட்டம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி பரிசீலனை பண்ணிட்டாங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 தேதியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசானது 45 - 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதலின்படியும் தமிழ்நாடு அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட்டுறவு வங்கிகளில் வந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து இந்த கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் 1/5/2025 இருந்து 28/2/2026 பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆக போகுது. கிட்டத்தட்ட 14.43 லட்சம் விவசாயிகள் சுமார் 6,000 கோடி வரை கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்காங்க. நீங்கள் 1/5/2025 இருந்து 28/2/2026 பயிர்க்கடன் வாங்கியிருக்கீங்க, அதுவும் கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. எவ்வளோ பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு 75,000 வரைக்கும் ஸோ ₹1 75,000 வரைக்குள்ளே நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 100% கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி பண்ணுறாங்க. ₹1 கூட நீங்கள் திரும்ப செலுத்த வேண்டாங்க. இதுவே நீங்கள் 75,000க்கு மேலே வந்து கூட்டுறவு வங்கியில் அன்றைய தேதியில் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கின கடனில் இருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறாங்க. மீதி இருக்க அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி ஆகணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ₹75,000 நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 100% தள்ளுபடி. ₹1 கூட நீங்கள் செலுத்த வேண்டாம். ₹75,000 மேலே நீங்கள் எவ்வளவு வாங்கியிருந்தாலும் சரி உங்களுக்கு வெறும் 35,000 மட்டுமே தள்ளுபடி பண்ணுறோம். மீதி இருக்க அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் செலுத்தினா போதுமானது அப்படின்ற மாதிரி இதில் வந்து பார்த்தா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 75,000 வரைக்கும் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, குறு விவசாயிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, சிறு விவசாயிகள் எவ்வளோ பேர் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, பெரிய விவசாயிகள் எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 75,000க்கும் மேலே வந்து குறு விவசாயிகள் எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, சிறு விவசாயிகள் எவ்வளோ பேர் எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷனு. ஸோ குறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி தொகை எவ்வளோ போகுது, சிறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி தொகை எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணி மொத்தமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ₹5,932 கோடி உங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சுற்றறிக்கையில் வந்து பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,43,504 விவசாயிகள் பயனடைவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சுற்றறிக்கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவைஸ் பண்ணப்பட்ட ஒரு பயிர்க்கடன் தள்ளுபடி இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய